Chapter 4, Exercise 4.1 8th sum. If triangle ABC is similar to triangle DEF such that area of triangle ABC is 9 cm square and the area of triangle DEF is 16 cm square and BC equal to 2.1 cm. Find the length of EF. அப்போ ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, டிஇஎஃப்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. சிமிலர்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அது 2 ட்ரையாங்கிள்ஸ் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் டிஇஎஃப்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளுக்கு வந்து 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர், டிஇஎஃபோட ட்ரையாங்கிளோட ஏரியா வந்துட்டு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து பிசி, இதில் இது பிசிங்கிற மெஷர்மெண்ட்டு 2.1 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் இஎஃப், இதோட மெஷர்மெண்ட் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ கொஸ்டின்லே கிவன்லே 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு கொடுத்துட்டு 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஒரு சைடோட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு இன்னொரு சைடோட மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சுல? அப்போ 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு கொடுத்துட்டு அதோட ஏரியா கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம புக்கில் இருக்குது. ஓகேவா? என்னன்னா ஏரியா ஆஃப் 2 சிமிலர் ட்ரையாங்கிள் is equal to the ratio of the square of any 2 corresponding sides. அதாவது அந்த 2 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா இருக்குல்ல, அதோட ரேஷியோ வந்துட்டு அந்த 2 ட்ரையாங்கிள்ஸோட ஏதாவது ஒரு கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர்னு சொல்லிட்டு அந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்க்கு ஏரியா கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே எழுதியிருக்கிறது பாருங்கள், ஏரியா ஆஃப் 2 சிமிலர் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் எனி 2 கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்போ 2 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா கொடுத்துருப்பாங்களே, அந்த ஏரியாவோட ரேஷியோனால என்னது பை வச்சு எழுதுவோம், ஃப்ராக்ஷன். அந்த 2 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவோட ரேஷியோ வந்துட்டு அந்த 2 ட்ரையாங்கிள்ஸில் ஏதாவது ஒரு கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோவோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். 2 ட்ரையாங்கிள்ஸ் ஏரியாவோட ரேஷியோ அந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் ஏதாவது ஒரு கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் எதெல்லாம்? ஏபிசிங்கிறது டிஇஎஃப்பும் அந்த 2 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அதோட ரேஷியோ வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏதாவது ஒரு கரஸ்பாண்டிங் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும், கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ கரஸ்பாண்டிங் சைடு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது ஏபினா அதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு டிஇ, ஏசினா அதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு டிஎஃப், பிசினா அதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு எது? இஎஃப். நமக்கு இஎஃப் தான் ஃபைண்ட் பண்ணணும், பிசி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் சைடு எடுத்துக்கிறோம். பிசி பை இஎஃப் ஹோல் ஸ்கொயர். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர்னு சொல்லிட்டு அந்த 2 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஏரியாவோட ரேஷியோ வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள்ஸோட ஏதாவது ஒரு கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கோம், ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஈக்குவல் டு இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுத்திருக்கோம், பிசி பை இஎஃப் ஹோல் ஸ்கொயர். இனி அதுக்குள்ள வேல்யூலாம் எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9, டிஇஎஃப்க்கு வந்து 16, அதான் இங்கே எழுதியிருக்கோம். 9 பை 16 ஈக்குவல் டு பிசிக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 2.1 பை இஎஃப் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்படி கூட போட வேண்டாம், இங்கே எழுதிட்டேன் பாருங்க, தனித்தனியாக கூட ஸ்கொயர் வேண்டாம். மொத்தத்தில் 9 பை 16 ஈக்குவல் டு 2. இந்த இது கூட வேண்டாம், இது எழுதிக்கலாம். 9 பை 16 இதுக்கு 9 பை 16 ஈக்குவல் டு பிசிக்கு வந்துட்டு 2.1 பை இஎஃப் அப்படியே எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்து நமக்கு ஸ்கொயர் வந்துட்டு ஏன்னா நமக்கு இஎஃப் தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ அந்த ஓரோ நம்பரை இங்கிட்ட ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் தான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும். ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்து என்ன ஆகிடும்? ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பை 16 ஈக்குவல் டு 2.1 பை இஎஃப். இனி இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணலாம். 9 ஸ்கொயர் ரூட் அது 3 × 3 தான் 9. அப்போ 9 ஸ்கொயர் ரூட் வந்து 3. 16னா 4 × 4 தான் 16. அப்போ 16 ஸ்கொயர் ரூட் வந்து என்னது? 4. அப்போ என்ன ஆகிடும்? 9 ஸ்கொயர் ரூட் வந்து 3 பை 16 ஸ்கொயர் ரூட் வந்து 4. ஓகேவா? அப்போது 3 பை 4 ஈக்குவல் டு 2.1 பை இஎஃப். நம்ம இஎஃப் தானே ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இது இங்கிட்டு கொண்டு வரோம், இது இங்கிட்டு கொண்டு வந்துக்கிறோம். அப்போது 3 × இஎஃப் ஈக்குவல் டு 2.1 × 4. நம்ம இஎஃப் தானே கண்டுபிடிக்கணும். இப்போது மல்டிப்ளிகேஷனாக இருக்கிற 3 இங்கிட்டு கொண்டு வரோம். மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது இங்கிட்டு வர என்ன ஆகிடும்? டிவிஷன் ஆகிடும். அப்போ 2.1 × 4 டிவைடட் பை 3. இந்த 3யும் இப்போ டெசிமல் பிளேஸ் இருக்குது, டெசிமல் பிளேஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 21 தானே, அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும்ல. அப்படி தான் நம்ம செஞ்சுருக்கோம், தெரியும், இதெல்லாம் நம்ம பேஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இது பாயிண்ட்லாம் பார்த்தா 21, 3 × 21 சேம் டேபிள் வரும்ல.
1 3 சார் 3, 7 3 சார் 21. இங்கே எத்தனை டெசிமல் பிளேஸ்? ஒரு டெசிமல் பிளேஸ். ஸோ முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டு 0ன்னு சேர்த்துப்போம். 0.7 தான் இதுக்குள்ளது. ஓகே தானே? டவுட் இல்லைல்ல? ஸோ ஓகே, அப்போ 0.7 இன்ட்டு 4. 0.7 இன்ட்டு 4 எவ்வளோ? 7 4 சார் 28க்கு 8, ரிமைண்டர் 2, 0 இன்ட்டு 4 0, அந்த 2 அப்படியே எழுதிக்குவோம். அப்போ இங்கே பாயிண்ட் ஒரு டெசிமல் பிளேஸ்னால இங்கே பாயிண்ட் வைப்போம். 2.8 இது வந்துருச்சு. therefore EF equal to என்னது? 2.8. இங்கே சென்டிமீட்டர்னு கொடுத்தனால இதையும் நம்ம சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறோம். இப்போ EFோட மெஷர்மெண்ட் எவ்வளோ? 2.8 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த ஏரியா கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ரேஷியோ வந்துட்டு கரஸ்பாண்டிங் சைடு ஏதாவது ஒரு கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அது எழுதுகிறோம். ஸ்கொயர் இங்கிட்ட வரல ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸ்கொயர் ரூட் எடுத்துடுறோம். பின்ன நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 8 சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.